ஆரம்பிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கீங்களா? அப்போ நிச்சயமா இந்த 9 விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். அது மட்டும் தெரியல அப்படின்னா நீங்க ஏன்டா இந்த பிசினஸ் நம்ம ஆரம்பிச்சோன்னு புலம்ப வேண்டிய நிலைமை உங்களுக்கு உருவாயிடும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஐடியா இருக்கு, என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, அதை நான் வித்து காமிச்சிருவேன், நல்ல பணம் சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அது முக்கியமே கிடையாது. அதை விட முக்கியமான ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது கஸ்டமர்ஸ். நம்ம கஸ்டமர்ஸ்க்காக தான் இருக்கோமே தவிர கஸ்டமர்ஸ் நம்மளோட ப்ராடக்டை வாங்குறதுக்காக இல்லை. புரிஞ்சுக்கணும் தெளிவாத. நம்ம மூணாவது நம்மளுடைய பொருட்களை எதன் மூலமா விற்க போறோம், ஆஃப்லைன்ல விற்க போறோமா இல்ல ஆன்லைன்ல விற்க போறோமா. நாலாவது நமக்கான கஸ்டமர்ஸை உருவாக்குறது எப்படி, அவங்க உருவாக்குனவங்களை எப்படி நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறது. அஞ்சாவது நம்மளுடைய கம்பெனி எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க தகுதியான ஒரு கம்பெனியா இருக்கு. ஆறாவது நமங்களுடைய பிசினஸ் மாடல் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ரிசோர்சஸ் நம்ம கையில இருக்காங்க, சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இருக்கிறனால தான் இந்த கம்பெனி இந்த அளவுக்கு பெருசு ஆகுதுன்ற லெவலுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரிசோர்சஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. ஏழாவது பார்ட்னர்ஸ். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா ஒரு சில பேர் அவங்க ஒரு ஆளாவே ஆரம்பிப்பாங்க. இன்னும் சில பேர் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 2-3 பேரா சேர்ந்து தான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சில முக்கியமான ஆக்டிவிட்டிஸை நம்ம கத்துக்கணும். அதுதான் 8வது பொசிஷன்ல இருக்குது. உங்களுடைய பிசினஸ் மாடல் நீங்க பிளான் பண்ணபடி அது நடக்கணும் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிஸ்ல எந்த அளவுக்கு முக்கியம், என்னென்ன விஷயங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருக்கணும். 9வது காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ். காஸ்ட் எவ்வளவு செலவாகுது, எதுக்கு செலவாகுது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல மாசம் மாசம் நம்ம இதுக்கு பே பண்ற மாதிரி இருக்குமா, இந்த செலவெல்லாம் எது ரொம்ப அதிகமா இழுத்துட்டு போகுது, எதன் மூலமா கம்மியான செலவு நமக்கு ஆகுது அப்படின்ற பல விஷயங்கள் நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்திருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த பிசினஸ்க்குள்ள நீங்க நுழைய முடியும். நுழைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியும். என்கிட்ட ஐடியா இருக்கு, என்கிட்ட பிளான் இருக்கு அப்படின்னு நினைச்சு மட்டும் ஒரு பிசினஸ்க்குள்ள போயிடக்கூடாது. இந்த 9 விஷயங்களுக்கும் நீங்க ரெடியா தயாரா எல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு பிசினஸை நீங்க ஆரம்பிக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோட முடிவில் நிச்சயமா உங்களோட எண்ணம், உங்களுடைய தாட், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது எல்லாமே வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிசினஸ் சேனல். நான் உங்க யுவராணி. நம்பர் 1 வேல்யூ ப்ரொபோசிஷன். வேல்யூ ப்ரொபோசிஷனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னா, என் கம்பெனியுடைய வேல்யூப்பா, என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு, என்கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்கு, அதுதான் ஒரு கம்பெனியுடைய வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது கிடையவே கிடையாது. வாடிக்கையாளர்களுடைய தேவையும் பிரச்சனையையும் பொறுத்தது தான் உங்க கம்பெனியுடைய வேல்யூ ப்ரொபோசிஷன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க மக்களுக்கு விற்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்கே நீங்க ஃபெயில் ஆடுவீங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க விற்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அங்க சக்சஸ் ஆவீங்க. அவ்வளோ சிம்பிள் ஃபார்முலா. என்ன தேவையோ அதை கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ் பத்தின ஒரு வீடியோ. இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படி சேமிக்கிறது, எங்க முதலீடு பண்றது, அதை பத்தி நான் பேசுறேன். அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஒரு சேனல் திடீர்னு வந்துட்டு பொங்கலுக்கு என்னென்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, யார் ஹீரோ, யார் டிரெக்டர், இந்த மாதிரியான வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், என்னுடைய கஸ்டமர் அந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க கூடியவங்க இல்லை. என்னுடைய கஸ்டமர் யாரு, நல்ல அறிவா நாலேஜா ஒரு பிசினஸ் கத்துக்கணும், பணத்தை சேமிக்கணும், இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு அது மட்டும்தான் வேணும். இவங்களுக்கு போய் நான் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா ஆப்வியஸா அதை வாங்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு வேணான்னு போயிட்டே இருப்பாங்க. இப்படிதான் ஒரு பிசினஸ்ல நீங்க யாரை டார்கெட் பண்றீங்க, ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கஸ்டமர்ஸ் நம்ம கிட்டே வரமாட்டாங்க. ஸோ நம்மளுடைய வேலையே கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றது தான். அப்போ இந்த டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிட்டு இருக்கு, டெக்னாலஜிலாம் கொஞ்சம் இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பீப்புளுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர்ஸ் யாருமே டெக்னாலஜி பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருதுன்றது உங்களுக்கு தெரியும். நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்கள்லாம் நீங்க பண்றேன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட விஷயம் என்ன தெரியுமா, அவங்களோட பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்குறோமா. இந்த ரெண்டே தான், ப்ராப்ளம் அண்ட் நீட். இது ரெண்டும் இருந்ததுன்னா உங்க பிசினஸ் சக்சஸ் ஆயிடும். அதுதான் உங்க கம்பெனி, உங்க பிசினஸ்னுடைய வேல்யூ ப்ரொபோசிஷன். இது ரெண்டும் கரெக்டா நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் கஸ்டமர் செக்மெண்ட்ஸ்.
என்னுடைய வாடிக்கையாளர்கள் யாரு, அவங்க எங்க இருக்காங்க, எதுக்காக என்னுடைய ப்ராடக்டை வாங்கணும், இந்த மூணுத்துக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கா? கண்டுபிடிங்க, அதுதான் முக்கியம். உங்க பொருட்களை வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் இல்ல, நமக்காக தான் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம பொருட்களை விற்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோமே தவிர நம்மளுடைய பொருட்கள் கஸ்டமர்ஸ் வாங்கணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ மக்களை சேர்க்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இந்த கஸ்டமர் ஆர்கிடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோனுடைய டைட்டிலாவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ யாரெல்லாம் பார்ப்பாங்க, என்னுடைய ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸா படிச்சு முடிச்சு ஒரு 2-3 வருஷம் வேலைக்கு போயிருப்பாங்க. வேலைக்கு போனதுல இருந்து நான் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு சொந்தமா தொழில் தொடங்குற வயசு ஒரு 22-24 வச்சுக்கலாமே. 24 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வயசு. இது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், எல்லாருமே என்னுடைய வீடியோ பார்க்கணும். அது எந்த ஜெண்டர் கிடையாது. குழந்தைங்க இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த மெட்ரிக். அப்புறம் யாரெல்லாம் இதை பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் பேசுறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்ப்பாங்க. எழுத படிக்க தெரிக்கணுன்ற அவசியம் கிடையாது, எழுத படிக்க தெரியணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா கர்நாடகாவில் இருக்கிறவங்களும் நிறைய தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் பேசுறாங்க. வெளிநாடுகள் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா தமிழ் நல்லா பேச தெரியும், பட் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, தமிழ் பேச தெரிஞ்சா போதும், தமிழ் பேசுறது புரியறவங்க இருந்தாலே போதும். சோ இந்த மாதிரி உங்களுடைய கஸ்டமர் செக்மெண்ட்ஸ் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். யாரு கஸ்டமர், எங்க இருந்து வராங்க, எதுக்காக வராங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலா நீங்க பிளான் பண்ணி வச்சிடணும். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் வேல்யூ ப்ரொபோசிஷன் சொன்னேன் இல்லையா, கம்பெனியோட வேல்யூ ப்ரொபோசிஷனுக்கு அப்புறமா கஸ்டமர் செக்மெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜா இருக்கு. இது பேர் என்னன்னா சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு கம்பெனி ரன் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பொருட்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அந்த சேர்க்கறதுக்கான அந்த வழி இருக்குல்ல, அதுதான் சேனல்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குடோன் இருக்கும், அங்கேருந்து பொருள் எடுத்துப்பாங்க. மாட்டு வண்டி, சைக்கிள், 2 வீலரு, பைக்கு, அப்புறம் இந்த பெரிய பெரிய ட்ரக்கு, ஏரோப்ளேனு, கப்பல், இந்த மாதிரி பல போக்குவரத்து வெஹிக்கல் வாகனங்கள் மூலமாவே அவங்க ஒரு வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை வந்து டைரக்டா அவங்கவுங்க வீட்டிலாம் வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடை மாதிரி வச்சாங்க, பீப்புள் அந்த கடைக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ இருக்கிற நிலைமை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் இருந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோன் எடுத்து இப்படி ஸ்வைப் பண்ணி நமக்கு பிடிச்ச பொருள் டக்குன்னு கிளிக் பண்ணா நிமிஷத்துல வீட்டுக்கு வருது அந்த ப்ராடக்ட். ஸோ அந்த லெவலுக்கு இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய மக்களும் அந்த அளவுக்கு ரொம்ப டெவலப்டாவே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ உங்களுடைய ஒரு ப்ராடக்டை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா எப்படி சேர்க்க போறீங்க, ஆஃப்லைன் மோட்லையா இல்லை ஆன்லைன் மோட்லையா அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணியிருந்திருக்கணும். நாலாவது கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கும் கூட. இப்போ உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட் ஆயிடுச்சு, மக்களுடைய தேவைக்கு தகுந்தாப்புல நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. பட் இருந்தாலும் அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் உங்களோட கடைக்கு எப்படி கஸ்டமரை வர வைக்கிறது, வந்த கஸ்டமரை எப்படி தக்க வைக்கிறது, ஆல்ரெடி தக்க வச்ச கஸ்டமரோட மட்டும் இல்லாம புதுசான கஸ்டமரை எப்படி உருவாக்குறது, எப்படி பெருக்கிறது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே உங்களோட சேனலை பொறுத்து தான் நடக்கும். நீங்க ஆஃப்லைன்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, எந்த அளவுக்கு அந்த மோட் ஆஃப் அந்த பிசினஸ் இருக்கோ, ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதை பொறுத்து தான் உங்களுக்கான கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதுல 3 முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். கெட், கீப், க்ரோ. நம்ம கஸ்டமரை எப்படி பெறுறது, கஸ்டமர் எப்படி தக்க வச்சுக்கிறது, கஸ்டமர் எப்படி பெருக்கிறதுன்றது. ஸோ எப்படி கஸ்டமரை நம்ம கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ட்ரையல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொல்லலாம். கூகுள் ஆட்ஸ் கொடுக்கலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் பீப்புளை. ஸோ எப்படி மக்களை நம்ம கிட்டே தக்க வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்டாக அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் நீங்கள் எடுத்து வாங்கணும். இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, அவங்க சொல்லக்கூடிய ஃபீட்பேக் எல்லாம் கரெக்டான முறையில் எடுத்துக்கிட்டு அதை மறுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ணி நல்ல முறையில் மக்களுக்கு நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அவங்க திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வருவாங்க. கஸ்டமர் எப்படி இன்னும் பெருக வைக்கிறது, குரோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசான ஏதோ ஆஃபர்ஸ்லாம் நீங்க கொண்டு வரணும். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இருந்தாலும் புதுசா வரக்கூடிய கஸ்டமர்ஸை கவர்றது தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணா மட்டும்தான் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இருப்பாங்க, புதுசான கஸ்டமர்ஸையும் வாங்க முடியும். இப்போ என்னோட கடைக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேர் மட்டும் போதுமா உங்களுக்கு? கிடையாது. 100 பேர் 1000 பேர் ஆக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். 1000 பேரை 10,000 பேர் ஆக்கிறதுக்கு என்ன வழின்றத பார்த்தே ஆகணும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்களும் உங்களோட பிசினஸ் மாடல்ல ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்டேட் ஆகிற மாதிரி உங்களுடைய பிசினஸ் மாடலும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு பிடிக்கும். 5வது ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ். ஸோ கஸ்டமர் நம்ம கிட்ட வந்தாச்சு, ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்கு, ஆப்வியஸா அவங்க நம்மளோட பொருட்களை வாங்கினாங்க அப்படின்னா
நம்மளோட ரெவென்யூ ரொம்ப பெருசா உருமாறும் இல்லையா? ஸோ அந்த ரெவென்யூவை பெருசா ஆக்குறதுக்கு கம்பெனிக்கான பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் பார்க்கும்போது நிறைய பேர் முன்னாடி சொன்ன டிஸ்கவுண்ட், ஆஃபர், கிவ் அவே, சப்ஸ்கிரிப்ஷன் மாடலு, ரெவென்யூ மாடலு, ப்ரைஸிங்கில் ரொம்ப அழகான டாக்டிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ரெவென்யூ மாடல் நீங்கள் நினச்சதை விட சூப்பராகவே பெர்ஃபார்ம் ஆகும். நம்மக்கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் வச்சுட்டு பீப்புளால் அஃபோர்டே பண்ண முடியாத லெவலுக்கு ஒரு ப்ரைஸ், ஒரு உதாரணத்துக்கு ஒரு நார்மலாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிற ஒரு நபர்கிட்ட போயிட்டு என்கிட்ட ஒரு 60,000க்கு ஃபோன் இருக்குது வாங்க அப்படின்னீங்கன்னா நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் மக்கள் அது யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10,000 12,000 ரூபாய்க்கு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ பீப்புளை எப்படி கவர வைக்கிறது, என்ன மாதிரியான விலை நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறதையும் கரெக்டாக யோசிக்கணும். நான் நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறேன், 50,000 60,000 அதுக்கு ஒர்த்தான ஃபோன் தானே அது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒர்த்து தான். பட் எத்தனை பேர் அதை வாங்குவாங்க, எத்தனை பேரால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும்? ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போலாம் எல்லாருமே ஈஸியாக 50,000 60,000 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கூட ஃபோன்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதை பற்றி சொல்ல வரல. பட் உங்களுடைய பிஸ்னஸ் மாடலுக்கு அது ஆப்டாக இருக்குமா இருக்காதான்னு கொஞ்சம் யோசிங்களேன். ஒன் டைம் ஆஃபரு இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் மாடலு, நீங்கள் ஒரு மாதம் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த மாதம் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். இல்லைனா நிறைய ஆஃபர்ஸ், யாரையாச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும், போனஸ் மெத்தடு அப்படி இப்படின்னு அவ்வளோ ஒரு ப்ரீமியம் மாடல் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு ப்ராடக்டை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பிரபலப்படுத்த முடியும், அது ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் வைக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம கம்பெனியை 4 பேருக்கு பிரபலப்படுத்துறது, ப்ரொமோட் பண்ணுறது முக்கியம். பட் அந்த ப்ரொமோட் பண்ணி நமக்கு என்ன வருது, இந்த ரெவென்யூ அப்படிங்கிறது தான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். 6வது ரிசோர்சஸ். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் ஒரு ஆளால் முடியுமா? ஆனால் நிச்சயமாக முடியும். ஒரு ஆளாக தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆளாக ஆரம்பிப்பீங்க, ஆனால் ஒரு ஆளாகவே தொடர முடியாது. எனக்குன்னு கீழே ஒருத்தவங்க இருக்கணும், அவங்க இன்னும் சில விஷயங்களை பார்த்துக்கணும். ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ரிசோர்சஸ் தான் முக்கியமான பில்லர்ஸ், அதாவது தூண்கள் அந்த கம்பெனிக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ரிசோர்சஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காவலையே பட வேணாம், அவங்களே மிச்சத்தை பார்த்துப்பாங்க. அதான் ஒரு கரெக்டான வண்டிக்கு கரெக்டான ஒரு வீல் இருந்ததுன்னா அந்த வண்டி ஸ்மூத்தாக போகும். நம்ம போயிட்டு ஒரு வீல் 1 ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வீலை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகணும். ஆனால் 4 சூப்பராக ஃபிட்டாக அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டியினுடைய ஸ்பீடு எந்த அளவுக்கு சூப்பராக போகும், அது எந்த வேலைக்காக போதோ அது எந்த டைமுக்குள்ளே போய் சேரும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அதே மாதிரி தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ரிசோர்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எல்லாரும் அசெட்ஸ் அப்படின்னு தான் சொல்லும், சொத்து. நம்ம கம்பெனிக்கு இப்பேற்பட்ட முத்தான ஒரு தொழிலாளர்கள்லாம் கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியான தொழிலாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நிறைய சேனல்ஸ், டிவி, நியூஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். 10 வருஷம் 15 வருஷமாக வேலை பார்த்த ஊழியர்களுக்கு அந்த நிறுவனம் ஒரு கார் கொடுக்குது பரிசா, இல்லை பைக்கு கொடுக்குது பரிசா, இந்த மாதிரி நிறைய செய்திகள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு எம்ப்ளாயி நம்ம கிட்ட வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே இருந்தாலுமே ஆப்வியஸாக கேபிட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பணம் என்கிட்ட இருக்குது, இதை வச்சு தான் நான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக பேங்க்லையோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டோ அங்கங்கே கடன் வாங்கி தான் அந்த தொழிலை ஆரம்பிப்போம். அந்த தொழில் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அது எதை சம்மந்தப்பட்டமான தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணுறீங்க, உற்பத்தி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த உற்பத்திக்கு தேவையான விஷயங்கள்லாம் எங்கே வாங்கணும், எங்கே கடை வைக்கணும், எங்கே குடோன் கட்டணும், எங்கே ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் மக்கள் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறீங்க, ஒரு ஃபுட் பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா அந்த டெலிவரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த டெலிவரி சப்போர்ட், அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் அவங்க எல்லாரையும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த மிஷின், வெஹிக்கல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பேட்டன்ட் ரைட்ஸ். இந்த ப்ராடக்ட் என்கிட்ட மட்டும்தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கான ஒரு பேட்டன்ட் ரைட்ஸ் நம்ம வாங்கி வச்சிருக்கலாம். என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ் நமக்கு வர போகிறாங்க, எந்த கேட்டகரியில் இருப்பாங்க, அந்த கஸ்டமர்ஸோட லிஸ்ட்டு, மக்கள், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடான வச்சுருந்தீங்கன்னா இன்ஜினியர் ரிலேட்டடான ஒரு ஆள் வேணும். ஒரு விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, புதுசாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா சயின்டிஸ்ட் ஒரு ஆள், யாராச்சும் ஒரு ஆள் வேணும் தானே. ஸோ கீ ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியம். 7வது பார்ட்னர்ஸ். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு ஆளாக சில பேர் ஆரம்பிப்பாங்க, ஒரு சில பேர் 2-3 பேராக சேர்ந்து தொழில் ஆரம்பிப்பாங்க. ஸோ பார்ட்னர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்ட்னர்ஸாக இருக்கவங்க உங்களோட தொழிலில் பங்கு போட்டுப்பாங்க, எல்லா வெற்றி தோல்வி எல்லாமே அவங்க தான்.
சப்ளைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பொருளை ஆரம்பிக்கும் போது அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ஒருத்தவங்க கிட்ட இருந்து சப்ளை பண்ணுவீங்களா, அதே நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களோட கரெக்டான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது, நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க போறீங்க, அவங்க மூலமா உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, அவங்க மூலமா நமக்கு என்ன கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் பார்ட்னர்ஸா இருக்கட்டும் சப்ளையர்ஸா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பத்தியும் நல்லா பிரிச்சு பார்த்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ அவனால எனக்கு யூஸ் இருக்குப்பா அதனால அவனை வச்சுக்கிறேன், அவனால எனக்கு யூஸ் இல்லப்பானா ஏன் நான் வச்சுக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பணம் மட்டும்தான் காரணமா, ஓகே இவனை நான் வச்சுக்கிறதுக்கான காரணம் இவன் பணம் கொடுக்குறான், இன்னொருத்தவன் நமக்கு வந்து ஜாயிண்ட் பார்ட்னரா வரான் அப்படின்னு பார்க்கும்போது இவன் எதுக்காக வரான், எனக்கு ஐடியாஸ்லாம் கொடுக்கறதுக்கு இவன் வரான் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பார்ட்னர்ஸ் என்னென்ன ரோல் பிளே பண்றாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுக்கும் மேற்பட்ட ஒரு நபர்களால சேர்ந்து ஒரு ஆரம்பிக்கப்படுற ஒரு கம்பெனியா இருக்கு, ஒரு காமனான கோல் அச்சீவ் பண்றதுக்கு. எட்டாவது ஆக்டிவிட்டீஸ். உங்களோட கம்பெனிக்கு நீங்க செய்யக்கூடிய முக்கியமான செயல்பாடுகள் என்ன, இதுதான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசான சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் ப்ராப்ளம் சால்விங், நாட்டு நடப்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுதான் நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடு. இல்ல ஏதோ ஒரு பொருளை தயாரிச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் மட்டும் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய வேலைப்பாடுகள்லாம் இருக்கும், செயல்பாடுகள்லாம் அமையும். ஸோ என்ன மாதிரியான செயல்பாடுகள்ல இருக்கீங்க, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்றீங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஒன்பதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காஸ்ட். எஸ், காசு இல்லாம இங்க எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூட காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ். நம்ம ஒரு விஷயம் செலவழிக்கிறோம்னு வைங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா செலவு ஆகத்தான் செய்யும். பட் அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரியான வரவு நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எந்த ஒரு செயலுக்கு உங்களுக்கு அதிகப்படியான செலவு ஆகுது, இப்போ ரெண்டட் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா மாதம் அதுக்கு ரெண்ட் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், சிஸ்டம்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்லைனா அதுக்கு மாதம் ரெண்ட் கட்டுறீங்களா, இல்லை அதுக்கான கரண்ட் பில் என்ன, ஒய்ஃபை என்ன, அதுக்கு என்ன பில் என்ன ஆகுன்றதை நீங்கள் பார்க்கணும். அதுக்கெல்லாம் இவ்வளோ செலவாகுது, அது ஃபிக்ஸ்டான ஒரு காஸ்ட்டா இல்லை வேரியபிள் ஆகுமா, அதாவது மாதம் கட்டணுமா இல்லை மாறி மாறி வருமா, இல்லை ஃபிக்ஸ்டாக வந்து இவ்வளோ 10,000னா 10,000 தானா, இல்லை ஒரு மாதம் 12,000 ஒரு மாதம் 8,000 கூட வருமா. ஸோ இந்த மாதிரி வேரியபிளான செலவு கூட நமக்கு மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ரொம்ப விலை உயர்ந்த ரிசோர்ஸஸ் யாரு, அவங்களுக்கு நம்ம மொத்த அமௌண்ட்லேருந்து எவ்வளவு சதவீதம் போகுது, அதுக்கேற்ற மாதிரி அவங்க நமக்கான வேலையை பண்ணுறாங்களா, அவங்க மூலமாக நமக்கு கரெக்டான லாபம் கிடைக்குதா, இல்லை ரொம்ப அதிகமாக செலவழிக்கிறோமா, எதுக்காக அதிகமாக செலவாகுது, அதை கட் பண்ண முடியுமா, அது இல்லாமல் கூட நம்மளால பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ண முடியுமா அப்படின்ற பல விஷயங்கள் காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஸோ இப்பேற்பட்ட பிஸ்னஸ் கேன்வா மாடல் ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இது இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வித் எக்ஸாம்பிள்ஸோட சொன்னபோது ஆமால சூப்பராக இருக்கே, இது இவ்வளோ நாள் இது தெரியலையே, இது நல்ல ஒரு வீடியோவாக இருக்கே, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கே யுவராணின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்கிட்ட இதை சொல்லணும்ல, எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, உங்களுக்காக தான் இப்போ ஏற்பட்ட வீடியோலாம் நான் போடுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி யுவராணி எனக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருந்தால் நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் வடிவத்திலையும் நாங்கள் கொடுக்குறோம். அந்த ஒரு கோர்ஸ் மட்டும் கிடையாது, 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ், பர்சனல் ஃபினான்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ்ஸு, ஃபார்மிங்கு, விவசாயம், இது எல்லா ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வெறும் 399 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆஃபர் பீரியடில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனல் பையில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்சஸை நீங்கள் வாங்கி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் எடுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அது போகிற போக்கில் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி, தேங்க்யூ.